इंग्लैंड का दिल फिर से टूटेगा जब वो टकराएंगे टीम इंडिया के धुरंधरों से। 1 जुलाई से देखिए सोनी स्पोर्ट्स नेटवर्क के टीवी चैनल्स पर। Hold your positions. Roger, sir. Team 2 in position. Eyes on target. Target locked. வாங்க வாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். சுத்தி வளைச்சிட்டாங்க சப்தாஜ். வீட்டில் கல்யாணம் நடக்குது. குழந்தைங்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. இது இந்தியன் ஆர்மியோட ஆபரேஷன். எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி உங்க வீட்ல டெரரிஸ்ட் ஒளிஞ்சிருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. நாங்க உங்களை நாலா பக்கமும் சுத்தி வளைச்சிட்டோம். நீங்க எங்க கிட்ட சரண்டர் ஆகிறத தவிர உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையவே கிடையாது. இங்க பாருங்க, அந்த டெரரிஸ்டால உங்க உயிருக்கோ இல்ல உங்க குடும்பத்துக்கோ ஆபத்து ஏற்படலாம். அப்படி நடக்க கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். பிலாவல், நம்ம இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா நாம தப்பிச்சிடலான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப கிளம்பலாமா? இங்க பாருங்க, இதுதான் நாங்க உங்களுக்கு கொடுக்கிற கடைசி வார்னிங். ஆல் டைம் எங்கேஜ் இருப்பாரு.
சார் இவன் பிலாவல். இதுக்கு பேர் தான் கோல்டன் ஜாக்பாட். காஷ்மீர்ல இருந்து இப்பதான் பெரிய பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. An anti-national hero Bilal Vilwani shot down. நமது ஆர்மி டெரரிஸ்ட் எல்லாரையும் ஷாட் டவுன் பண்ணிட்டாங்க. பிலாவல் கோகர்னா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பந்தூராங்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். ஒரு பயங்கரமான தீவிரவாத அமைப்பை சேர்ந்த தீவிரவாதி ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். பிலால் வில்வானி ஒரு ஹிஜ்புல் முஜாஹிதீன் கமாண்டர் கூட இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கான். வணக்கம். வாலேகும் அஸ்ஸலாம். நம்ரதா ஜோஷி. ஆமா, ரொம்பவே பிரபலமான ஒரு ரிப்போர்ட்டர். மோசமா இருக்கு. இன்னைக்கு காஷ்மீரோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, சாதாரண ஒரு மனிதன் அரசுக்கு மனு இடலான்னு பார்த்தா ரோட்ல அப்படியே செத்து கிடக்கிறான். பல கஷ்டங்களை கடந்து எங்க காஷ்மீரோட விடுதலைக்காக ஒரு அற்புதமான படை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அவங்க அதிகாரத்துக்காக போராடுவாங்க. ஒருவேளை அரசாங்கம் எங்களோட தலையில துப்பாக்கியை வச்சு எங்களை தடுக்கலான்னு நினைச்சாங்கன்னா அது அவங்க பண்ற ரொம்ப பெரிய தவறா இருக்கும். ஏன்னா எங்களோட காஷ்மீர் ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்காத வரைக்கும் நாங்க ஓயவே மாட்டோம். நாங்கன்னா ஜெய்ஷே முகமது தானே? ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா ஜெய்ஷே முகமதுக்கும் ஐசையாக்கும் நாங்க அல்லாவோட ஆணையை மட்டும்தான் மதிப்போம். அதனால எல்லா மக்களும் சேர்ந்து எங்க போராட்டங்களுக்காக உதவி பண்றாங்க. விடுதலைக்கான எங்களோட போராட்டத்துக்கு உதவி செய்றாங்க. எல்லா முஸ்லிமானும் உங்களுக்கு துணையா இருக்காங்க நீங்க ஏன் நினைக்கிறீங்க? நீங்க இப்படி தீவிரவாதம் பண்றதுனால உங்க லட்சியத்தை அடைய முடியும்னு நினைக்கிறீங்களா? எங்களோட லட்சியம் ஹிந்துஸ்தானோட மொத்த ஆர்மியையும் காஷ்மீரை விட்டு வெளியேற்றினா தான் முழுசா நிறைவேறும். நீங்க இந்தியன் ஆர்மியை தோக்கடிக்கிறது உங்களுக்கு அவ்வளோ ஈஸின்னு தோணுதா? உங்களோட படை எங்களோட ஒரு வீரனை கொன்னா
நாங்க இந்துஸ்தான் படையோட 100 வீரர்களை கொல்வோம். நாங்க மட்டும் கிடையாது, இந்துஸ்தான் படைகளை அழிக்கிறதுக்காக அல்லாஹ்வோட படை இறங்கி வரும். அப்படின்னா நீங்க போதும், நான் சொல்லணும்னு நினைச்சத சொல்லிட்டேன். உன்னோட ஃபோன் அடிக்குது பாரு. மார்னிங் சைலேஷ், உள்ள வாயேன். காலேஜில் இருந்து இப்போ வரைக்கும் எப்போவுமே ஸ்விம்மிங் பூல் கார்னரில் வந்து உட்காந்துருவேன். லுக் அட் மீ, ஐ கான் ஸ்விம், பட் ஜாலியாக இருக்கு மேன். என்னாச்சு? தண்ணியை பார்த்தாலே உனக்கு ஒன்றுக்கு வந்துருமா என்ன? காலையிலே உன்னோட பியூரோக்ரசி ஜோக்ஸ் அடிக்காம இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். லாங் நைட். ஆமா, எங்க தூங்க முடியுது, கையை தான் கட்டி போட்டுட்டாங்களே. உனக்கு என்னையா ப்ராப்ளம்? பிஎம்மோட ஃபேவரட் பாய் நீ என்ன சொன்னாலும் கேட்பாரு. என்ன பண்றது, வேற வழி இல்லையா? எதுக்குன்னா இந்த டெமோக்ரஸியில் ஒன்ன மாதிரி பியூரோக்ராட்ஸோட ஃப்ரெண்டாக இருக்கிறதும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது அக்ரெசிவ் ஆக வேண்டிய நேரம் இல்லைப்பா. கூடிய சீக்கிரமே சார்க் சமிட் இருக்கு, சுனிதா மேடமோட யூஎன் ட்ரிப்பு வேற இருக்கு. பேஷன்ஸ் மை ஃப்ரெண்ட். இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். எப்பவுமே பேக் ஃபுட்லேயே விளையாடுவோம். போனா போகுதுன்னு விட்டா நம்மளை எல்லாரும் வீக்குன்னு நினைக்கிறாங்க. யூ நோ வாட், நீ வந்து அது என்ன சொல்லுவாங்க அதை, ஒன் ட்ராக் போனி. உங்ககிட்ட எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரே சொல்யூஷன் தான் இருக்கும். சாமர்த்தியமாக பேசி பிரச்சனைகளை முடிக்கலான்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் காலையில் தினமும் வந்து நீ என்ன சொல்கிற, காஷ்மீருக்கு அடிஷ்னல் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் வேணும்னு சொல்கிற. உங்கள் எல்லாருக்குமே பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? முதல்ல நாம் கர்ஃப்யூ போடுவோம், அப்புறம் அதை எடுத்துருவோம். கல்லை தூக்கி அடிக்கிறவங்க கர்ஃப்யூ போடணுமா வேணாமா டிசைட் பண்ணுவாங்க. காட் டாம் இட். வாவ், வெரி குட். It's a bloody joke, man. Who the hell is in control, man? 50 bloody days of curfew in Kashmir. சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? பீஸை விரும்புகிறவங்க வாரை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும். யா டயலாக் எல்லாம் நல்லா தான் இருக்கு. மார்ட்டின் லூதர் கிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நாம் எல்லாரும் வாரை அவாய்ட் பண்ணுறதுக்காக பேசிட்டு இருக்கோம். பட் த ட்ரூத் இஸ் மை ஃப்ரெண்ட், வார் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. ஹாய் கியூட்டி பாய், எப்படி இருக்க? நீ வீட்டுக்கு திரும்பி வந்துடாத. முதல்ல நான் உன்னோட நகத்தை புடுங்கிடுவேன், அதுக்கப்புறம் அந்த கண்ணை, அதுக்கப்புறம் இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்கறத விட்டுடு பேபி. நீ வேணா பாரு, நம்ம பொண்ணு உன்னை போலவே வயலண்டா மாற போறா. பை த வே, நம்ம ஏஞ்சல் எப்படி இருக்கா? தூங்கிக்கிட்டு இருக்கா, எந்த கவலையும் இல்லாம. சோ கியூட். கேமராவை டர்ன் பண்ணு, நான் அவளை பார்க்கணும். முடியாது. அவளை பார்க்கணும்னு ஆசையா இருந்தா நீ வீட்டுக்கு வந்துடு ப்ளீஸ். ஒரு தடவை அவளை காட்டேன். பார்க்கணும்னா நீ உன்னை கண்ணாடியில பாத்துக்க. அசல் இவ உன்னோட கார்பன் காப்பி. Say hi to daddy. இவ உன்னோட கார்பன் காப்பி, என்னோடது இல்ல. நல்ல வேலை. நல்ல வேலை தானே. ஆனா அறிவு அவனோட அப்பா மாதிரி இருக்கணும். நல்லா வரணும். அப்போ நீங்க 2 பேரும் என்னை விட்டுட்டு ஆர்மிக்கு போயிடுவீங்களா? நான் தனி ஆளாயிடுவேன். ஓ நோ 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 நோ. அடச்சே. வாழ்த்துக்கள் சார். தேங்க் யூ. வண்டி எதுக்கு நிறுத்தின? ஜெயின் சார். ஜெயஹிந்த். ரோட் பிளாக் ஆயிருக்கு சார். என்னாச்சு? எவ்வளோ நேரமா இருக்காங்க? கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரமா இருக்காங்க சார். குட் ஆஃப்டர்நூன் சார்.
உரி மாப்பிள்ளையை வரவேற்கிறதுக்கு தயாரா இருக்க போல இருக்கு கௌதம். மாமியார் வீட்டுக்காரங்க கொஞ்சம் கோவமா இருக்காங்க சார். கோவமா இருக்காங்களா? ஏன்? பாராமுல்லா முன்னாடி என்னை தடுத்துட்டாங்க. லெட் மீ கெட் த ஜியோஷி ஆன்லைன். நான் சுச்சுவேஷனை சார்ட் அவுட் பண்ற வரைக்கும் நீ அங்கேயே இரு. சார் பாராமுல்லாலையா? எத்தனை பேர் இருக்காங்க? 30-40 பேர் இருந்திருப்பாங்க. கான்வாயில் ஜிப்சி இருக்கு, 2-3 டனல். உடனே கான்வாயை புல் பேக் பண்ண சொல்லுங்க. நாம எக்காரணத்தை கொண்டு இப்போ எந்தவித கான்ஃபரன்டேஷனும் பண்ணக்கூடாது. Sir, with due respects. ஒருவேளை நாம் இந்த ஆர்மி கான்வாயை பின் வாங்கிட்டோன்னா அப்புறம் மொத்த காஷ்மீர்லேயும் நம்ம மூவ்மெண்ட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. திஸ் வில் கிவ் அவுட் அ ராங் மெசேஜ். இது எதிரியோட வெற்றியாக இருக்கும். சைலேஷ், டியர் கேஸோ பேலட் கன்ஸோ கூடாது. இந்த மாதிரி எந்த ஐடியாவும் இனிமேல் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால விஷயம் இன்னும் பெருசாக தான் ஆகும். சார், பட் ஆர்மி மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணால் தப்பான ட்ரெண்டை செட் பண்ண மாதிரி ஆகிடும். சதீஷ், the movement of the convoy is an operational decision and I leave it to you. ஆனா இதுக்கப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பிஎம்க்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். அண்ட் பார்ட்டிலேயே நாம ரூலிங் பார்ட்டிங்கிறத மறந்துடாதீங்க. ஒரு ரூலிங் பார்ட்டி ரூல்ல இருக்கணும்னா அந்த ஜனங்களோட சப்போர்ட் அந்த பார்ட்டிக்கு இருக்கணும். How far behind is our company? சார், இன்னும் 8 மணி நேரம் இருக்கு சார். ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கா. NSAவும் டிஃபென்ஸ் செக்ரட்டரியும் டிசிஷனை நம்மகிட்டயே விட்டுட்டாங்க. யூஆர் த மேன் ஆஃப் த கிரவுண்ட் கௌதம், ஹேண்டில் இட். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்க, இன்னொரு கான்ஃபர்டேஷனுக்கு காரணம் நாம தான் பழி போடக்கூடாது. ரோஜா சார், ஐ வில் பி கேர்ஃபுல். ஆல் தி பெஸ்ட். ஜெய் ஹிந்த். எதுக்கு நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவன் வயசு வெறும் 15 தான். தயவு செஞ்சு நீங்க கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கிக்கோங்க. எங்களுக்கு இந்த பணம்லாம் வேண்டாங்க. உங்க பையன் சோஹில கூப்பிடுறது நான் கிடையாது, அந்த கூதா. உங்க பையன் பிறந்ததே இதுக்காக தான். அதனால தான் நான் அவனை தேர்ந்தெடுத்தேன். நானே அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன். அவன் நல்லது கெட்டதையும் பார்த்துக்கிட்டான். இப்போ அவன் பார்டருக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த மாதிரி நேரத்தில் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறீங்க? இப்போ ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவன் இனிமே உன் குழந்தை இல்லை, அந்த அல்லாவோட வீரனா மாறிட்டான்.
தயவு செஞ்சு எனக்கு குழந்தை பிச்சை கொடுங்க. உனக்கு பிச்சை போடுறதுக்கு நான் யார சொல்லு? பிச்சை போட வேண்டியது அந்த குதாதான். வஹாப், போய் அவனை கூட்டிட்டு வா. சோஹேல், ஷபீர், நீ ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இது. உன் பையன் காஷ்மீரோட விடுதலைக்காக போராட போறான். அவளுக்கு புரியவை, உன் பையன் தியாகம் பண்றதுக்கு தயாராயிட்டான்னு. தேவையில்லாம இப்படி அழறத விட்டுட்டு சந்தோஷப்படுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலேக்கும் அஸ்ஸலாம். உன் அப்பா அம்மா உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. உன் அப்பா அம்மாவோட நீ போகிறதுக்கு தயாரா இருக்கியா? ஆமாப்பா, வீட்டுக்கு போலாம். வா பையன் கூட வா. வஹாப், அந்த அல்லாவோட வேலைக்கு தடையா இருக்கிறது யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நாம என்ன பண்ணா சரியா இருக்கும்? நீயே சொல்லு. என்னப்பா பண்ற? என்னப்பா பண்ற? என்ன இதெல்லாம்? நீ என்ன பண்றன்னு? சோஹேல், கண்ணா வேண்டாம்ப்பா, சொன்ன கேளு. நாராய தக்பீர், அல்லாஹு அக்பர். கடவுளோட இந்த புனிதமான காரியத்துக்கு தடையா இருக்கிறது பெத்த அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, அவங்க நமக்கு தேவையில்லை. சுஹேல், என் புள்ள. என் புள்ள. எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து. எப்படி இருக்க? இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்க? குட் டு see you. நீ எப்படி இருக்க? Good. How are you? Good. இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கேன். டிரைவுக்கு போகலாம். Any time. வா போலாம். Let's go. Let's go. வா போலாம். பரவாயில்லையே, நான் எப்படி விட்டுட்டு போனனோ அப்படியே இருக்கு. ஐ எம் இம்ப்ரெஸ்ட். நீ வந்துட்டேங்கிற சந்தோஷத்துல 200 பேருக்கு விருந்து வச்சிருக்கேன் தெரியுமா? சந்தோஷம். பைரான் சிங் ஜி சார், கேண்டீன் இன்வென்ட்ரி, அக்கவுண்ட் யூனிட், மெடிக்கல் சப்ளைஸ் எல்லாம் நாளைக்கு நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. ஓகே சார். எத்தனை வண்டி எம்டியா இருக்கு, அதோட கண்டிஷன்லாம் எப்படி இருக்கு? ஜீப்ஸ், ட்ரக்ஸ், ஆம்புலன்சஸ், இதோட எல்லா டீடைல்ஸும் எடுத்துங்க சார். சூத், அந்த டென்ட் வேலிக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி இல்ல? நீ எந்த ஆர்மியில இருக்க ப்ரோ? உனக்கு தெரியாதா? அடிஷனல் பேரக்ஸுக்கான ப்ரொபோசல் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் பிங் பாங் விளையாடிக்கிட்டு இருக்கு. பைரன் சிங் சார், இந்த மொத்த ஏரியாவும் க்ளீன் பண்ணுங்க. பண்ணிடலாம் சார். சொல்லுங்க ப்ரோ, கோ ஃபர்ஸ்ட். எப்பத்துல இருந்து? ஓகே, ஐம் கமிங். லிசன், நம்ம உடனே போகணும். தேர் இஸ் அ ப்ராப்ளம். என்னாச்சு? அப்துல் அன்சாரி, HAM.
நம்ம கூட ஒரு வருஷமா வேலை செய்கிறாரு. அவரால் 4 சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. 48 ஹவர்ஸ் அவர் மிஸ்ஸிங்கா. வஹாப், சரி போய் பசங்களை ரெடி பண்ண. ஜி ஜனாப். இந்த அப்துல்லா எங்க இருக்கா? அவன் ட்ரைனிங் கொடுக்குற பசங்களோட நிலைமை என்னன்னு தெரியல. அவன் எங்க போனா என்ன பண்றான்னு எதுவும் புரியல. கடைசி வாய்ப்பா உங்ககிட்ட நான் கேட்கிறேன், என்ன சொன்னேன்னு சொல்லு. லா இல்லாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ் உன்னோட வேண்டுதலை கேட்க மாட்டாரு. அல்லாஹ் என்னைக்கும் உன்ன மாதிரி காஃபிர்களை மன்னிக்க மாட்டாரு. காஃபிர் நான் கிடையாது, நீதான் அபு ஹஃபீஸ். அல்லாவோட பேரை சொல்லிக்கிட்டு சின்ன பசங்களோட உயிரை எடுத்துக்கிட்டு இருக்க நீ. உன்னோட நேரம் நெருங்கிடுச்சு. நீ சாக போற ஹஃபீஸ், கண்டிப்பா செத்துருவ. நாம எல்லாருமே ஒரு நாள் சாக தான் போறோம். ஆனா இன்னைக்கு சாக போறது நீதான்றது தெரிஞ்சுக்க. சோஹேல், முபாரக் கான், உன் கைக்கு முதல் தடவை மருதாணி ஒட்டியிருக்க. வாழ்த்துக்கள். அவனை கொன்னிருப்பாங்கன்னு சொல்றியா? இட்ஸ் பாசிபிள் சார். சார், எனக்கு நைட்டுக்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கான். 4 மிலிட்டன்ஸ் குரூப் இங்கிருந்து தான் இன்ஃபில்ட்ரேட் ஆக போகிறாங்க. ஃப்ரம் ஹியர். அவங்க கையில் இவன் மாட்டியிருந்தா பிளான்ஸை மாற்றிருப்பாங்க, இல்லை ஃபயர் ஒர்க்ஸ்க்கு தயாராக இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் we need to be prepared. வியா சார். சார், நான் ஒரு டீமை லீட் பண்ணுறேன். சார், நான் இங்கே ஸ்டாப்ஸ் ஏற்பாடு பண்ணுறேன். இங்கே அப்புறம் இங்கே. உரியை விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான ஃபேர்வெல் வேண்டாம்? கண்டிப்பாக சார். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. நானும் வரேன். இப்போ தானே வந்திருக்கேன், ரிலாக்ஸ் பண்ணேன். எப்படியும் நாளையிலேருந்து நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்க போகிற. நீ எனக்காக ட்ரிங்கை ரெடி பண்ணி வை, புரியுதா? நம்ம எல்லா ஏற்பாடி சீக்கிரமா பண்ணியாங்கன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, புரியுதா? இது எல்லாமே உடனடியா க்ளீன் ஆகணும். தாத்தா, இங்க பாருங்க. உங்க பேர் என்ன? என் பேரு இஸ்மாயில் ஃபயாஸ். நீங்க இங்க புல்ல இருக்கிற வேலை பாக்குறீங்கல்ல? ஆமா சார். இங்க பாருங்க, நாளைக்கு விருந்து ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீங்க எல்லா புல்லையும் அறுத்துறணும், புரியுதா? சரிங்க சார். அப்புறம் இன்னொரு விஷயம், வேணும்னா உங்க வேலைக்கு உதவியா இன்னும் 2-3 ஆளுங்களை சேர்த்துக்குங்க. சரி சார். இங்க பாரு, செக்யூரிட்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு. அவர் வேலைக்கு உதவியா 2-3 ஆளுங்களை கூட்டிட்டு வருவாரு. அவங்கள உள்ள அலோவ் பண்ண சொல்லு, புரியுதா? இது எல்லாமே உடனடியா க்ளீன் ஆகணும். ஹக்கும், சோஹேல், அசத், சர்பாஷ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களை மாதிரி எத்தனையோ அல்லாவோட வீரர்கள்
அங்க ஹிந்துஸ்தானிகளோட போராடி வீரமரணம் அடைஞ்சாங்க. இதுதான் நமக்கு சரியான நேரம். இன்னைக்கு காஷ்மீர் விடுதலைக்கு தடையா இருக்கிறவங்கள கொல்றதுக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த புனிதமான காரியத்துக்கு இன்னைக்கு அல்லாஹ் இந்த அழகான காட்டை தேர்ந்தெடுத்திருக்காரு. புரியுதா? தயாரா இருக்கீங்களா? பசங்களா எல்லாத்தையும் நீங்க தயார் பண்ணிக்கங்க. சரி ஜனாப். இந்த பசங்களை 2 குரூப்பா மாத்து. 4 பேர் ஒரு பக்கம், 4 சீனியர் பசங்க இன்னொரு பக்கம். 4 பேருமே புது பசங்களை அனுப்புறது இது முதல் தடவைல. இந்த குதாவோட படைக்கு அவங்க வந்தது தியாகம் பண்றதுக்காக தான். அதனால அவங்க அப்படிதான் போகணும். Eyes on target. Bravo Charlie team must stand back. On your 6, இங்க ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு சார். ஷெர்கான், வாட்ச் யுவர் 6. அங்க ஏதோ ஆக்டிவிட்டி இருக்கு. மூவ் ஈஸ்ட் 200 மீட்டர்ஸ். டார்கெட் பொசிஷனை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. Roger. Move. Stop. Avtar Singh, binoculars. There. எனக்கு மூமெண்ட்ஸ் தெரியுது. பாய்ஸ், செட் இட் அப். அப்துல் சொன்ன இன்ஃபர்மேஷன் படி இன்னும் 3 பசங்க இருக்கணும். அதோ அவங்க வராங்க. பாய்ஸ், முதல் பையன் என்னோட டார்கெட். அவதார் சிங் நீ 2வது பையன். ஷக்கர் நீ 3வது பையன். எஸ் சார். 4வது உனக்கு உமர். எஸ் சார். டார்கெட் லாக்ட். On my count, boys. 3, 2, 1. Mission status: 4 confirmed kills. I repeat, 4 confirmed kills. குட் ஜாப். Thank you, sir. ரிட்டர்ன் டு பேஸ். உங்களுக்கு ட்ரீட் இருக்கு. ஒருவேளை அரசாங்கத்தை சேர்ந்தவங்க எங்க தலையில துப்பாக்கியை வச்சு தடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதுதான் அவங்க பண்ற பெரிய தப்பா இருக்கும். என்னாச்சு உனக்கு? பார்க்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ் அவுட்டா இருக்க. உன் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே. காஷ்மீர் ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்காது. அபு ஹஃபீஸ்க்கு இந்த இன்டர்வியூ கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதுவும் இந்த நேரத்துல? அவன் சொல்றத உலகம் ஃபுல்லா கேட்கணும்னு நினைக்கிறான். இந்த காலத்துல எல்லாருக்குமே பப்ளிசிட்டி தேவைப்படுது. அப்படிதான் இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வச்சுக்க. ஆனா அவன் பேசுறதெல்லாம் பார்த்தா இன்டர்வியூ மாதிரி இல்ல, மிரட்டுற மாதிரி இருக்கு. விடுதலைக்கான நம்ம தான் இந்த டெரரிஸ்ட் எப்பயும் இப்படிதான் மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களோட வேலையும். வாட்ஸ் a big deal? எங்களோட லட்சியம் ஹிந்துஸ்தானோட மொத்த இது ஏதோ இமிடியேட் த்ரெட் மாதிரி எனக்கு தோணுது. நிறைவேறும். உதவி செய்றாங்க. மிரட்டினா மட்டும் என்ன ஆயிட போகுது? ஒன்றும் பண்ண முடியாது. எங்க தலையில துப்பாக்கியை வச்சு கமான், cheer up. You done a good job. உங்களோட படை எங்களோட ஒரு வீரனை கொன்னாங்கன்னா நாங்க இந்துஸ்தான் படையோட 100 வீரர்களை கொல்வோம். நாங்க மட்டும் கிடையாது, இந்துஸ்தானோட படைகளை அழிக்கிறதுக்காக அல்லாவோட படைகள் இறங்கி வரும்.
இஸ்மாயில் தாத்தா